நாட்களிலே காணப்படாததுமான கர்த்தருடைய கரம் அவருடைய பிள்ளைகளை மோசேயின் ஜெபத்தை கர்த்தர் அன்றால் கேட்டது போல நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இதை நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கின்றது, உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோட கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவார். அநேக இக்கட்டுகளையும் பிரச்சனைகளையும் நாம் தாண்டி வந்தோம். அதெல்லாம் தாண்டும் போது நாம் நினைச்சிருக்கோம், நம் தனிமையை தாண்டுகிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் இந்த காரியம் நமக்கு மட்டும் நடக்குது? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? துன்பத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே, ஒவ்வொரு இடலாம் பிரச்சனை. நானும் அநேகரை போல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு செஞ்ச நன்மைகளை நான் நினைச்சு உங்களை நான் துதிக்கிறேன். இன்று நான் நிற்பதும் நிர்பலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை, உடைய இறக்கங்களுக்கு அளவில்லை. அன்றவே அவைகள் காலந்தோறும் பதிவுகளாக இருக்கிறது. அதனால் நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் சொல்லுவோம். அதை நிச்சயத்தை அறிந்திருக்கோம். நிறைவே சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லுகிறோம். ஒன்றை மாற்றம் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இல்லைன்னா என்னைக்கோ அழிஞ்சிருக்கலாம், என்னைக்கும் அழிஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு, நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நாம் ஜெபிக்கலன்னா கூட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தினால, கிருபையினால, பாசத்தினால கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நாம் போகிற பாதை கடினமான பாதை தான். ஆண்டவர் கேட்டு போகும் பாதை விசாலமாய் பைபாஸ் பாதை பல இருக்கும். எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா சம்திங் ராங்னு தெரிஞ்சுக்கணும். சாத்தாங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். உங்களை பைபாஸ் பாதையில கொண்டு போறது சாத்தான். ஆனா கர்த்தருடைய இடத்துல போகிற பாதை குறுகலான பாதை என்ற விதத்தில் போட்டிருக்கு, கடினமான பாதை. ஆனா அந்த நித்திய ஜீவனை நோக்கி நம்மை கர்த்தர் நடத்துவார். ஆனால் நம்ம கஷ்டப்படுறது இன்மைக்கு உண்டான கஷ்டம் தான். ஆனா ஒரு மகாபெரிய பிரேக்த்ரூ, மகாபெரிய விடுதலை, மகாபெரிய ஒரு ஆசீர்வாதம், மகாபெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இனியும் செய்து முடிப்பார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் உன்னை நான் மகிழ்ச்சியாக்க வேண்டும். என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போயிருக்கிறாய். பிரச்சனைகளை அடிபட்டு அவதிப்பட்டு நடக்க முடியாம நடந்து கொண்டிருக்கிறாய். கீழே விழுந்து காலெல்லாம் தேய்ச்சி, கையெல்லாம் தேய்ச்சி, கால்கள்ல வலி, நடக்க முடியல. பார்வையில என்ன பார்க்கறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, உதவிக்கு யாரை கூப்பிடலான்னு தெரியல. திக்கற்ற நிலைமையில இருந்து கர்த்தரை நோக்கி நீ ஒரு நாள் பார்த்த அந்த ஜெபத்தை கர்த்தர் அந்நாளிலே அவர் உணர்ந்து அதற்கு பதிலளிக்கும்படி அவர் அந்நாளிலே கட்டளிட்டார். ஆனா ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அது உன் வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொன்னால் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நிர்மூலமாக நான் என்பதுமோ கிருபை, கிருபை. நிர்மூலமாக நான் என்பதுமோ கிருபை. நீசம் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் நான் பெற்றுக்கொண்டேன். நீசம் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்து கொள்ள Yeah.
உங்களுக்கு நன்மை செய்ய உங்களோட கூட இருக்காங்களா, உங்களுக்கு தீமை செய்ய உங்களோட கூட இருக்காங்களான்ட்டு உங்களுக்கு தெரியும். எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே நல்லா அழகா இருக்கும். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கும். கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? பிரேதம். ஆனா அது கூட வெள்ளடிக்கப்பட்டிருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா உள்ள என்ன இருக்கு? செத்த கண். அதே போல ஜனங்கள் பக்கத்துல இருந்து உனக்கு நன்மை செய்கிறது போல, உனக்கு டான்ஸ் காண்பிக்கிறது போல, இவ்வளவு நாள் வைத்திருந்த கருத்தை வைத்திருந்த கிருபை தோக்கடிக்கிறதுக்காக நைசா வந்து திருடர்களை போல உள்ள நுழைச்சு உன்னை அப்படி இழுத்துக் கொண்டு உன்னை சாத்தானுடைய வழியில சிக்க வைத்து உன்னை கீழே தள்ள வைத்து எப்படி இருக்கான்? கீழே தள்ளுவதற்கு நோக்கமாயிருக்கும். ஆனா கர்த்தரோ நீங்க உன்னை பார்த்து பேசுகிறேன், தேவர்களே நான் உன்னை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நீ அறிந்து கொண்ட. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல பக்கத்தில் வந்து நின்று கொண்டு உணர்த்த நன்றாய் பேசு, இனிமையான வார்த்தையிலான பேசு, உனக்கு கீழே தள்ள வைக்கிறேன். அந்த சத்துருக்கு நீ என்ன கூடாது என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்நாள் வரைக்கும் நம் வாழ்விலே அவர் செய்த நன்மைக்கே விசேஷத்தவர் என்று சொல்லி உன்னை ஒரு பொக்கிஷமாக மாற்றி கர்த்தருடைய அலங்காரத்தை உன் மேல வைத்து அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கோம். உலக ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். ஆனா கர்த்தரோ பயப்படாமல் திடமானதோடு கொண்டிருங்க. நான் உலகத்தை செய்தது போல நீங்கள் செய்வீங்க. உங்களுக்கு அநேக காரியங்களை நான் செய்வேன். அநேக நன்மையான காரியங்களை செய்வேன். என்னிடத்துல எதிர்பார்க்க உலக ஜனங்களிடத்துல எந்த காரியத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்க. எனக்கு கர்த்தர் அவர் செவனி காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாக செய்து முடிப்பார். 2026 வரப்போகிற நாட்களிலே இன்னைக்கு 2025 கர்த்தருடைய பலத்தோட நம்முடைய பலத்தில் ஸ்டாண்டிங் இன் தி பவர் ஆஃப் காட், கர்த்தருடைய பலத்தோட நாம் நிற்கிறோம். நிற்பது ஆண்டவருடைய இரக்கத்தினால கிருபையினால 2026 ஒரு பெரிய பிரேக்த்ரூ இனி இதுவரைக்கும் கண்டிராதது அதே பார்த்தது நாங்கள் அந்த காட்டிலும் உகந்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஆண்டு பேச ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் இதுக்கு ஜாக்கிரதை எடுக்கிறீங்களோ ஜாக்கிரதை இல்லையோ என்று எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனா தேவையில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் தினமனதா இருந்து நாம் 2026 கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக போராடி கொண்டிருக்க வேண்டும். இந்த நாட்கள் இருக்கிறது பெருசு. இதனால் நம்ம இது ஆசைப்பட்டு இடத்தை இழந்துவிடாது. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எல்லாம் நன்மையாய் செய்து முடிப்பார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய ஒரு காரியத்தை உன் குடும்பத்தில் செய்ய போகிறார். இன்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தர் புதிய காரியத்தை உன் குடும்பத்தில் செய்ய போகிறார். இன்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. நான் அவரை நம்பினேன், நான் அவரை விசுவாசிப்பேன். நீ சொன்னது எனக்கு நிச்சயமாய் நிறைவேறுமே. நீங்க எனக்கு சொல்கிறது நிச்சயமாக நிறைவேறுமே. தேவனாலாக என்
அக்னி நடுவில் இருக்கிறதுனால யாரும் உன்னை பார்க்க முடியாது, யாரும் உனக்கு சேதம் பண்ண முடியாது, யாரும் உன்னை தொந்தரவு செய்ய முடியாது, யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது, யாரும் உன்னை பிடிச்சி இழுக்க முடியாது, யாரும் உன்னை கெடுக்க முடியாது, யாரும் உனக்கு விரோதமா நினைக்க முடியாது, யாரும் உனக்கு விரோதமா சூனியம் செய்ய முடியாது, யாரும் உனக்கு விரோதமா தந்திரமான யோசனைகளை வைத்து உன்னை இழுத்து கீழே தள்ளலாம் நினைக்க முடியாது. எதுவுமே நடக்காது. ஏன்னா நீ உள்ள இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், கர்த்தருடைய கருத்து நிழலில் நான் தங்குகிறேன். அந்த கர்த்தருடைய நிழல் இது சாதன நிழல். எந்த நேரத்தில் அக்னியமாகுமோ அப்போ அக்னியமாகும், எப்போ எனக்கு நிழல் வேணுமோ அப்போ நிழல். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்து பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவருடைய நாமத்துக்கு கொடான கொடி சொந்தம். நீங்க செஞ்ச எல்லா நன்மைகள் மித்ததுக்கு நான் சொல்லுங்க, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், என் குடும்பம் நன்றாக இருக்கிறது. அது அப்படியே தான் நன்றாக இருக்கும். நாங்க நன்றாக இருப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவரை நம்புகிறேனா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கெட்டு போவதில்லை. நன்றி ஆண்டவரே. அவன் கடந்து போமா.